Welcome to Great Krigalan Magic Show. ஹாய் லகாஸ், வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ் வித் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், நீ எப்படி ப்ரீவியில் பார்த்துட்டு கேட்டுட்டு ரொம்பவே சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஓகே, இப்போ உங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரோபோ ரெகுலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு வியூ வால் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோட் இருக்கா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி விட்ருங்க. நான் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு இந்த ஃபாண்ட் வந்து. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து நம்ம இதில் போடணும். 6 டிஜிட் பாஸ்வேர்டு எங்கேருந்து எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோலேயே வந்து அங்கங்கே வந்து ஷோ ஆகும் வீடியோ வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து இந்த வீடியோ பாஸ்வேர்டு நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த பாஸ்வேர்டு போட்டேன். பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் நம்மளோட ப்ரீசெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இம்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இம்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிட்டு நமக்கு வந்து இதில் டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட்டிங் அப்படின்னு வரும். 0 100% நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் நெக்ஸ்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு டைம் லைன் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அலைட் மோஷனில் ப்ரீசெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக எடிட் பண்ணுறது தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, இமேஜ், எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ லாஸ்ட் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கேமரா பட்டன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணி அது க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மகேஷ்னு ஒரு பேர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பேர் எடுத்துகிட்டு உங்களோட பேர் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 லெட்டர் இருக்குது தெரியுதுங்களா, 6 லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த 6 லெட்டர் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா ஓகே, ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இது மாதிரி வீடியோ லைக் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோ பேர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எம்ன்னு இருக்கா, அந்த எம் லெட்டர் எங்கே இருக்குது நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இப்போ வீடியோ அப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே அவங்க டைம் லைனில் அப்படி கீழே வந்து லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கீங்களா, பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா மாஸ்க்னு போட்டு குரூப் 1 மாஸ்க்ன்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் லெட்டர் வந்து மேலே டாப்பில் இருக்கும். மேலே ஸ்க்ரால் பண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடுங்க. மேலே வந்ததுக்கப்புறம் எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எம்ன்ற லெட்டர் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்து என்ன ஃபஸ்ட் லெட்டரோ அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து நீங்கள் போட்டுக்கங்க. இப்போ வந்து நான் ரூபன் அப்படின்னு நான் போட போகிறேன். அதனால் வந்து 6ன்னு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட் லெட்ரு. இப்போ 6ன்னு போட்டு நான் மேலே ஓகே கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டைம்லைனில் இமேஜஸ்லாம் நிறைய இமேஜஸ் இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு இமேஜும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எத்தனை இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இமேஜும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லா இமேஜும் சேஞ்ச் பண்ண டைம் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டைம் லைனில் போய்ட்டு எந்த இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கலர் அண்ட் ஃபீல்டுக்கு வந்து ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்து தெரியும் நம்மளோட இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் கரெக்டாக தெரியலாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியும். ஓகேவா? இதே மாதிரி உங்கள் இதில் டைமில் இருக்க எல்லா இமேஜஸுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து லாஸ்ட் இமேஜ் வரைக்கும் இந்த டைம்லைனில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இமேஜுமே இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சைடு பேக் வந்துருங்க, பேக் பண்ண கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 6 லெட்டருக்கு முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்து வந்து யூ அந்த லெட்டருக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். என்னோட பேர் வந்து ரூபன்றதுனால யூ எடுத்து நம்ம பண்ண போகிறோம். உங்களோட லெட்டர் என்னென்னமோ அது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டைம்லைனில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 1 செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே காப்பி அண்ட் குரூப் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலரில் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்துருங்க. இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஏன்னு இருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எடிட் குரூப் எடிட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ யூன்னு போட்டுக்கோங்க. எல்லாமே கேப்சலில் போட்டுங்க, அப்புறம் கரெக்டாக இருக்க பார்க்குறதுக்கு. யூன்னு போட்டு மேலே டிக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எப்படி நம்ம 6க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இமேஜஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைம்லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸ் இருந்துச்சுல, அதே மாதிரி தான் இதுலேயும் நிறையா இமேஜஸ் இருக்கும். இப்போ அதில் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்களோ இதே மாதிரி இதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்க சூப்பராக வந்துடும். ஓகேவா? இதில் ஒரு இமேஜ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டைம்லைனில் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டுக்கு வந்துருங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்த டைம்லைனில் ஃபுல்லாக எல்லா இமேஜுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்டெப் மட்டும் இப்போ இதில் இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் தான் உங்களோட வேலையாக இருக்கும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல அதில். ஓகே, இப்போ இந்த இது ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வாங்க இப்போ நெக்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம போகலாம். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம தேர்ட் லெட்ரு இப்போ ஃபஸ்ட் வந்து குரூப் 1 செலக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்கன்னா குரூப் இது காப்பி குரூப்னு அதை செலக்ட் பண்ணோம். இப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அது சேஞ்ச் பண்ண வரைக்கும் நம்ம லெட்டர் மாறிடுச்சு பற்றி தெரியும் உங்களுக்கு. RU அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து வந்து மிச்ச இருக்க லெட்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ டைம் லைன் வந்துருங்க. இப்போ 1 2 3 இப்போ தேர்ட் லெட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணோம். தேர்டுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தேர்டு, இந்த தேர்டுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்னு இருக்கா, அந்த எடிட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெச்ன்னு இருக்கும். இப்போ ஃபுல்லாக மேலே வந்துருங்க. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ன்னு லெட்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப் அதே தான். எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் லெட்டர் நீங்கள் வந்து போட்டுங்க. இப்போ நான் வந்து பி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய பேர் வந்து இந்த தேர்ட் லெட்டர் வந்து பி, அதனால் நான் பின்னு நான் போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி உங்களோட பேரோட தேர்ட் லெட்டர் என்னவோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கீழே பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸ்லாம் இருக்கா, அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் வந்து லாஸ்ட் இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பேக் வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் லெட்டர் நம்ம இதே மாதிரி போயிடலாம். ஓகேவா? ஃபோர்த் லெட்டர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. டைம்லைன்லேருந்து ஃபோர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மேலே அந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்த்து இங்கே இருக்கா, குரூப் 1 மாஸ்க் 1 அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் வந்துருங்க. இதே இப்போ டாப்புக்கு வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டர் நீங்கள் என்னவோ அது நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எடிட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, எடிட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெட்டர் நீங்கள் என்னவோ அதை போட்டுக்கலாம். உங்கள் பேரோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நான் போட்டுட்டேன். போட்டு டிக் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேம் ஸ்டெப் தான் நீங்கள் ஒரே இதாக நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ டெக்ஸ்ட்டு மட்டும் மாற்ற போகிறீங்க, அதுக்கப்புறம் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதுக்கும் நம்ம கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ள போய்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன இமேஜஸில் உங்களோட இமேஜில் இருக்கும், உங்களோட ஃபோட்டோஸில் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதில். ஓகே, இதே மாதிரி நீங்கள் எல்லா இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எல்லா இமேஜஸ்க்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம போகலாம். இப்போ பேக் வந்துட்டு நம்ம வந்து 5th லெட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். டைம்லைன் வந்து கவுண்ட் பண்ணி வந்துடுங்க. 5th எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா நேம் லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு என்னோட பேரை வந்து நான் போட்டுறேன். இதில் நான் என்னன்னு நான் போட்டுறேன். ஓகேவா? உங்களோட பேரை அதில் போட்டு இதே மாதிரி கீழே எது இமேஜஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ண சேம் ஸ்டெப் தான் நீங்கள் அதே தான் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், போயிடலாம். ஓகேவா? இப்போ உங்களோட இமேஜஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஓகேவா? ஈஸியாக ஆட் பண்ணிடுவீங்களா? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது பார்த்துலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக பேக் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் வந்து ஃபுல்லாக வந்திருக்கும். இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அது தேவையில்லை எனக்கு. ஸோ வந்து அதை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஹெச் லெட்டர் மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்கள், லாஸ்ட்டில். அதாவது 6th லெட்ரு லாஸ்ட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அந்த டைம்லைனில் ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரூபன் அப்படியே ஃபுல்லாக வந்துருச்சு. லாஸ்ட்டில் ஹெச்னு எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னோடய பேரில் பார்த்திங்கன்னா 5 வேர்டு தான் நமக்கு இருக்கும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அந்த பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹைட் ஆயிரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எண்ணு பக்கத்தில், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம்லைன்லேருந்து எண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைம்லைனில் செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, 5th லெட்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அது தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நான் தள்ளி வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா லெட்டரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஃபிஃப்த்து செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அடுத்து 4th 3rd 2nd 1st இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் நீ செலக்ட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேப் இல்லாமல் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் கரெக்டாக அது லைட்டாக ஏவும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து 3rd லெட்ரு செலக்ட் பண்ணி லெட்டர் பி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, பி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குது, நான் அப்படியே விட்டுறேன் நான். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதாவது தேவைக்கேற்ப கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ உங்களோட பேர் வந்து 6 லெட்டருக்கு மேலே போச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக அந்த வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதை 6th ஹெச் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு லெட்டர் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இதை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ரூபன் அதே டெக்ஸ்ட்டை நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இந்த எம்ன்ற லெட்டர் வந்து டைம்லைனில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எம்ன்ற லெட்டர் இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சேன் நான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக வந்துட்டு எடிட் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ R அப்படின்னு போட்டுருங்க நம்ம. ஓகே, இப்போ Rன்னு போட்டாச்சு நம்ம. R போட்டு டிக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அடுத்து U. இப்போ ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, R பக்கத்தில் ஏன்னு இருக்கா, அந்த ஏ லெட்டர் வந்து டைம்லைனில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் அது எங்கே இருக்குன்னு. இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த எல்லா லெட்டரையும் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சேஞ்ச் பண்ணேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்கள் பேர் வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ வந்து பி அப்படின்னு லெட்டர் வந்து எங்கே இருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஓகேவா, RUக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பி நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் லெட்டர் எங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதே தான் டைமில் எங்கே செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஹெச்ன்னு இருக்கீங்க, ஹெச்ன்ற தூக்கிட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா பி அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ நான் பின்னு டைப் பண்ணிட்டேன், மேலே டிக் பண்ணேன், கிளிக் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்கள் பேர் ஃபுல்லாக நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுக்குங்க. ஓகேவா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது பார்க்கலாம். உங்கள் பேரில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் எல்லா லெட்டருமே சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ லாஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் அப்படி மூவ் பண்ணி வைக்கிறேன்னா, இப்போ நம்ம போன ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெட்டரில் மூவ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதனால் அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெட்டராகவும் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அது ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஏவும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைம்லைனில் ஒவ்வொரு லெட்டராக பார்த்து கரெக்டாக பேக்ரவுண்டுக்கு இதுக்கும் ஒரே மாதிரி சேமாக இருக்கும் மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ கரெக்டாக எல்லாம் வச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அவுட்புட் கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பியும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. பி வந்து டைம்லைன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கண்டுபிடிச்சாச்சா, இதெல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் சேமாக இருக்க மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கா. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதை கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து சூப்பர் ஸ்டார் அப்படி வருது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட் டைம்லைனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி லைனில் ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நான் சும்மா எடிட்டர் நான் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் போட போகிறீங்க அந்த டெக்ஸ்ட் வந்து வேர்டிங்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நான் எடிட்டர் நான் போட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மேலே டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ரைட் சைடு கார்னரில் மேலே இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. நம்ம கம்ப்ளீட் பண்ணுற எடிட்டிங்கே முடிச்சிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் ஆடியோ சேஞ்ச் பண்ணணும்னா வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து பண்ணி ஆடியோ இருக்கும், அதை ஆடியோ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கீழே எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபைலு இந்த இருக்குது, அங்கே இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எந்த சேஞ்சஸுமே இல்லை, எல்லாமே சூப்பராக எடிட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸில் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் டெய்லியுமே எடிட்டிங் அண்ட் புதுசாக போட்டுருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டோட்டல் வீடியோ வேணுன்றது மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எடிட்டிங் see you.